அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதனையடுத்து கடந்த 107 நாட்களாக நீடித்து வந்த மேற்காசிய போர் முடிவுக்கு வந்துள்ளது. வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்முஸ் நீரிணையை திறக்கப்படும் என்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சிறந்த ஒப்பந்தம் இப்பகுதி முழுமைக்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 60 நாள் காலக்கெடுவுக்குள் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவது குறித்து அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தும் என ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் இன்று இரவு முதல் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த செய்தியை தொடர்ந்து உலகளவில் எண்ணெய் விலைகள் சரிந்தன. இன்றைய ஆரம்ப வர்த்தகத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4% சரிந்த நிலையில் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் கச்சா எண்ணெய் விலை 4.6%க்கும் அதிகமாக குறைந்தது. ஆசிய பங்குச் சந்தைகளும் ஏற்றம் கண்டன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை தொடங்கின. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி, உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லரிஜானி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பக்பூர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசீர்சாதே உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர்.